துளாராசின்னு சொன்ன உடனே பிஸ்னஸ்க்கான ராசி இதுதான். இவங்க எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் கராராக பேசக்கூடியவங்க, வாடிக்கையாளர்களை அதிகமாக கவரக்கூடியவர்கள் எல்லாமே சொல்லலாம். ஆனால் எல்லாரும் சமமாக பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி. அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு இழப்புக்கு பின்பு தான் ஜெயிக்கக்கூடியவர்கள். ஸோ வாழ்க்கையில் இவங்களோட விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களே சுக்கிரன் தான் இந்த ராசி அதிபதி. சூரியனோட கர்ம பதிவு பெற்றவர்கள் இந்த துளாராசி. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய விஷயங்களில் தலைமை அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்க நான் தான் அதிகாரம் உட்காரும் போது தான் நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் ஒரு தோல்விக்கு பின்பு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி நேயர்கள். நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரே இவங்களோட நேர்மை தான். அதே போல் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை இழப்போ இல்லை கடனோ சந்தித்து அதை வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுற மாதிரியா ஒரு சைடு நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சேன், ஆனால் அதில் 2,000 கடனை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோடையே வாழக்கூடியவர்கள். ஆனால் கோபத்தோட உச்சிக்கு சென்றவங்களும் இந்த துளாராசி தான். பொறுமையோட சின்னமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி தான். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி துளாராசி. துளாராசின்னு சொன்ன உடனே பிஸ்னஸ்க்கான ராசி இதுதான். இவங்க எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் கராராக பேசக்கூடியவங்க, வாடிக்கையாளர்களை அதிகமாக கவரக்கூடியவர்கள் எல்லாமே சொல்லலாம். ஆனால் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி. அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு இழப்புக்கு பின்பு தான் ஜெயிக்கக்கூடியவர்கள். கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பி ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஒன்றுமே இல்லாமல் வந்தால் நான் தான் சாப்பாடு கொடுத்து அவனை உருவாக்கி அவனை என்கிட்டேருந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த துளாராசி நேயர்கள். ஸோ என்னோட திறமையை திருடிட்டான், என் வாடிக்கையாளர்களை திருடிட்டான் அப்படி, அதாவது ஒருத்தர் உருவாக்கி பேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் நம்மளை யூஸ் அண்ட் த்ரூ பண்ணி தூக்கிட்டு போகிறது இந்த துளாராசி தான். அதிகமாக நம்பிக்கை துரோகம், தொழில் ரீதியான நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சவங்க துளாராசி. ஸோ வாழ்க்கையில் இவங்களோட விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களே சுக்கிரன் தான் இந்த ராசி அதிபதி. சூரியனோட கர்ம பதிவு பெற்றவர்கள் இந்த துளாராசி. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய விஷயங்களில் தலைமை அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்க நான் தான் அதிகாரம் உட்காரும் போது தான் நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் ஒரு தோல்விக்கு பின்பு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி நேயர்கள். திருமணத்துக்கு பின்பு தான் ஒரு ஸ்டெடியான ஒரு வருமானம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நிறைய மாற்றங்களை சந்திச்சது ஆஃப்டர் மேரேஜ் மேலே தான். லைஃப் பார்ட்னரோட டிஸ்டர்பன்ஸை விட ஈகோவில் இந்த இடத்துல இருக்காது. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கும், அந்யோன்யம் நல்லா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது நடுவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களுடைய கேரக்டர் வைஸோ இல்லை பேச்சுவார்த்தைகளோ பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகார ரீதியான சில விஷயங்களில் மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னா அது துளாராசி நேயர்கள். ஏன்னா இவங்களை ஒரு பணம் கொடுத்தோ வாங்கிட முடியாது. ஏதாவது ஒன்று செய்கிறேன், எனக்கு இதை பண்ணி கொடுனாலும் பண்ண, ஆனால் இதுதான் ரூலு, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு, உனக்கு இதுதான் தலைவிதி அப்படின்னு சொல்லும் போது தான் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரே இவங்களோட நேர்மை தான். அதே போல் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை இழப்போ இல்லை கடனோ சந்தித்து அதை வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுற மாதிரியா ஒரு சைடு நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சேன், ஆனால் அதில் 2,000 கடனை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோடையே வாழக்கூடியவர்கள். ஆனால் கோபத்தோட உச்சிக்கு சென்றவங்களும் இந்த துளாராசி தான். பொறுமையோட சின்னமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி தான். ஸோ இந்த துளாராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா புத்திரர்கள் வழியில் யோகத்தை பெறக்கூடியவங்க துளாராசி. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ ஒரு யோகம் புத்திர யோகத்தை ஆனதுக்கு அப்புறம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுகள் அதிகமாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 40% எடுத்துக்கோங்களேன். அதே போல் நிறைய விபத்துகளை சந்திக்கிறவங்க துளாராசி நேயர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பில் வாழ்நாளில் ஒரு ஆப்ரேஷன் சார்ந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த துளாராசி நேயர்கள் தான். காதல் சார்ந்த விஷயத்தில் நிறைய பஞ்சாயத்தையே சந்தித்த பின்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடியவங்க இந்த துளாராசி நேயர்கள்.
ஆனால் இவங்களுடைய கமிட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க துளாராசி நேயர்கள். சூரியனுடைய கர்ம பதிவு, அதாவது தந்தையுடன் கொஞ்சம் மனஸ்தாபத்தையும், இல்லை தந்தையோட கடன் இவங்க மேலே வரதோ, இல்லை தந்தையை பார்த்து கடைசி காலத்தில் யார் மேலே இவங்களை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு, ஏதாவது ஒரு தந்தை சார்ந்த ஒரு விஷயத்தை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களோட அண்ணன் தம்பியோட செட்டே ஆகாத ராசி துளாராசி. தம்பி தங்கச்சியா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு பாக பிரிவினையோ, இல்லை ஒரு சொத்து பிரச்சனையோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாக 1 வருஷம் 2 வருஷம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் சண்டையில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரர் வழியில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறது இந்த துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் என்னன்னா அண்ணன் தம்பிங்களோட செட்டே ஆக மாட்டாங்க. அவங்க ரீதியான பிரச்சனைகளை தான் இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த துளாராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்ம பதிவை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சூரியனார் கோயில் போகிறது தான் ஒரே தீர்வு. ஏன்னா சூரியன் குருவோடு இணைந்து இருக்கக்கூடியது தான் சூரியனார் கோயில். அங்கே போய் அந்த வழிபாடுகளையோ இல்லை ஒரு தீபம் ஏற்றிட்டு வரதோ சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த கர்ம பதிவை உங்கள் ஜாதக ரீதியாக எந்த பாவ ரீதியாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத உங்களோட ஜாதகம் மூலியமாக துல்லியமாக பலன் எடுத்து இப்போ பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே பொது பலன் தான் இப்போ பேசியிருக்கோம். ஆனால் ஜாதகம் 99% உங்களுக்கு துல்லியமான பலன்களை பேசும். நன்றி.